ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காட்டுக்குள்ளே ஒரு சமையல் ஓடிட்டுருக்கேன். என்ன சமையல் அப்படின்னு தெரியல. நேற்றே மாதிரி தான் இருக்கும் போல். என்ன சமையல்ண்ணா? நண்டு வதக்கையா? வதக்கிறது நண்டு போட்டு ஆல்ரெடி எல்லாமே உள்ளே போட்டுட்டாங்கங்க. நண்டெல்லாம் உடச்சி கொண்டு வந்தாச்சு. இது என்ன மசாலா இப்படி மகாராஜா மசாலா இப்படி போட்டாச்சு உள்ள எப்படி பார்க்காமே கண்டுபிடிச்சி பார்த்தீங்களா? வாசத்தை வச்சு தக்காளி வெங்காயம் உள்ளே போட்டு வதக்கியாச்சு. இங்கே நண்டு வந்து சூப்பராக கழுவி வச்சுருக்காங்க. கஞ்சி குடிக்கிறதுக்கு. கஞ்சிக்கு தானே மதியம் தான் சாப்பாடு வரும். எங்கள் இரவு நம்ம கஞ்சிக்குன்னா நம்ம காலையில் தான் கஞ்சி தான். மஞ்சப்பொடி கொஞ்சம் டெய்லி ஒரு சமையலோட தான் செய்யுது. விறகு இல்லாமல் இருக்குது. காணுமா இது? பத்தப்படியும் கொஞ்சம் போட்டாச்சு. நண்டு இப்போ உள்ள தட்டியாச்சுங்க. ஒரு நிமிஷம் இல்லை, அது 5 நிமிஷம் தான் இதோட வேலையை. காடு வந்துச்சு. நண்டுலேயும் கொஞ்சம் தண்ணி விடும். தண்ணி விட்டால் அது வற்றிட்டு போகும்னா நண்டுக்கு. இறாலு தான் நல்லா தண்ணி விடும். அப்படி மஸ்கோட்டான் வரும் காலில் எப்படி வருதுன்ட்டு பயங்கரமாக அரிக்குங்க மஸ்கோட்டான். ஆனால் காலில் அசால்ட்டாக ஏறிட்டு இருக்கேன். காலில் நான் கவனிக்கவில்லை. என்னோட புதுசுன்னு ஏறுதுன்னு பார்த்துட்ருக்கேன். மஸ்கோட்டா தான் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்களா? காலில் பயங்கரமாக நாள் 30 கிலோ வந்துச்சு. கண்ணு கரையின்றதுனால தெரிய மாட்டேங்க அந்த தலைங்க. இந்த மஸ்கோட்டெல்லாம் எங்கள் மேலே பட்டுச்சுன்னு என்ன பண்ண தெரியுமா? தடுப்பாக விழுந்துருமா? திருநூறு இருக்குல்ல, திருநூறை தான் எடுத்து பூசிகிட்டு இருக்கோம். ஏற முடியல வத்தியில தலைவனுக்கு. அப்படி மறுபடியும் என் கால் பக்கத்தில் வர்றேன். கொல்லணுமா வேண்டாமா? நான் போயிரு காப்பாற்றி விட்றேன். புத்துறோம் வேண்டாம், காப்பாற்றி விட்றேன். போயிட்டோம், பாய். டீ போடுங்க. எப்படி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு வரேன். வேணாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. கறி வாசத்துக்கு கரம் மசாலா பொடி. ஆனால் தெரிய மாட்டேங்குது அங்கேருந்து பார்த்தா சமையல் ஓடுதா இல்லையான்னு. பக்கத்தில் இருந்தால் தெரியும் சமையல்.
சமையல் வேலையை முடிச்சிட்டு 5 நிமிஷத்தில் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இங்கே ஒரு மறுபடியும் ஒரு மஸ்கட்டை எத்தனை இன்னும் மஸ்கட்டை அவ்வளோ கிடக்கா இதில். ஏன் அப்பா குழம்புலக்கிண்டு உள்ளே விழுந்துடாம பார்த்துட்டே இருக்கு. எப்படி பாரு எத்தனை மஸ்கட்டை வந்துட்டு ஏறிட்டு இருக்கேன் கல்லில். அவ்வளோ பெருசு ஏறிச்சுல சின்னது அவ்வளோதாங்க முடிஞ்சு. தாடி குழம்பு சட்டிக்குள்ளே விழுந்துடாம விழுந்து போச்சு. எல்லாமே முடிச்சாச்சு. இனிமேல் கடற்கரைக்கு பக்கத்தில் போய் கஞ்சி இருக்கும், கஞ்சி குடிச்சிருவாங்க எல்லோரும். வாசம் சூப்பராக தூக்குதுங்காட்டி காற்றுங்கிட்டு மாறியும் செம்மையாக இருக்குது வாசம். அவ்வளோதாங்க கடற்கரை ஓரத்தில் வச்சு இனிமேல் கஞ்சி குடிச்சிருவாங்க. வீட்டில் கஞ்சி வருது சேர்த்து போட்டில் உள்ளவங்க எல்லாருமே கஞ்சி குடிச்சிருவாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.